பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கல்லாவே கிடக்க என்ன கல்லாவே உன்னோட பொறுப்பில் தான் இருக்குது. அதனால் உன்னுடைய செலவுக்கு அப்போ ஒரு 500 1000 இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோனேன் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்கிறாங்க. ஐயோ, நானும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்பா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் மயில்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கிஃப்ட்டு மட்டும் தான் வாங்கி கொடுப்பியா, நீ அப்பாவாக போகிறல அதை செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு கேக்கை ஒன்று அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். கேக்கா, அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும்டா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தில் பாண்டியன் வந்துடுறாரு. அதனால் செந்தில் அந்த சீட்டில் இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. என்ன இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கதிர்கிட்ட போயிட்டு, என்னடா என்னை வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்துனது பத்தாமல் இப்போ கடைக்கிட்டையும் வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை ஒன்றும் அசிங்கப்படுத்துறதுக்காகலாம் நான் இங்கே வரல, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆஃபீஸருக்கு இங்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்கவும், இல்லை அண்ணன் தான் கடை விஷயமா கொஞ்சம் சந்தேகம் கேட்க வேண்டியதாக சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டான், அப்புறம் என்ன இங்கே வேலை, கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம செந்திலும் கதிரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான், டே சரவணா, இவங்க 2 பேர்த்து கூட நீ சேரவே சேராதரா, அதுக்கப்புறம் உன்னையும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அங்கே இருக்கிற கொஞ்சம் பொருளெல்லாம் அடுக்கி வச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம செந்திலும் கதிரும் நடந்து வந்துட்டுருக்கிற போது, கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து அப்பா பணம் தருவாருன்னு நீ எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கதிர்கிட்ட கேட்கவும், கதிர் இருந்துட்டு கண்டிப்பாக தரமாட்டார், அண்ணன் எப்படி தான் இந்த கடையில் இருக்க போதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் செந்திலும் வந்து பேசிக்கிறாங்க. சரி, அண்ணன் எப்படியாவது பணம் கேட்டால் கண்டிப்பாக அப்பா கொடுத்துருவாரு. சரி, நாம் ஐடியா பண்ண மாதிரி கேக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம், ராஜுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லி வீட்டெல்லாம் பயங்கர டெக்கரேஷன் பண்ண சொல்லிடலாம். இதை வந்து நம்ம அன்னைக்கு தெரிய வேண்டாம், அம்மாவையும் அண்ணியும் வெளியே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போடுறாங்க. சரி, நீ போய் ராஜுக்கிட்ட பேசு, நான் போய் மீனா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வந்து விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. சரி, கேக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணர் இருந்துட்டு, அப்பா அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம், சரி வேண்டாம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டே, என்னடா இது, இதையோ கேட்க வந்துட்டு எதுவுமே கேட்காம போகிறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா மயிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கொஞ்சம் பணம் கேட்கலான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், சரி கடையிலே நிறைய செலவு இருக்கும், வேண்டாம் விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டே, நீ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் 1000 ரூபாய் பணம் இருக்குது, முடிஞ்சால் இதை வச்சுக்கோ, பத்தலைன்னா கேளுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்த உடனே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம செந்திலும் கதிரும் பேக்கரிக்கு போயிட்டு கேக்கை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த பொம்மைலாம் வரைகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளை வந்து காட்டுறாங்க. என்ன சார் பொம்மையா? இல்லைங்க, நான் ஒன்று வரைஞ்சி காட்டுறேன், அந்த மாதிரி மட்டும் அந்த கேக்கில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயில் அதுக்கு நடுவில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோவும் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மையெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிசைனோட கேக்கையும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வந்து கடையில் வேலையை முடிச்சுட்டு வேக வேகமாக கடைக்கு கிளம்பி வராங்க. தங்கமயிலுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு, சரி பேசாமல் நம்ம அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்துடலாமா, 1000 ரூபாயில் புடவை கிடைக்குமா, சரி போய் தான் பார்ப்போமே, இது சின்ன கடையாக இருக்குது, இதில் மயிலுக்கு ஏற்ற மாதிரி புடவை இருக்குமா, சரி ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வரலாம், உள்ளே போனால் நல்லதாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது, அதனால் போய் பார்க்கலாம், 1000 ரூபாய் பணத்துக்குள்ளேயே ட்ரெஸ் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதே மாதிரி புடவை காட்ட சொல்கிறாங்க. சாரி சார், இது வந்து கடை மூடுற டைமு, இப்போ வந்து கேட்டால் எப்படி சார், ப்ளீஸுங்க, என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக
இருக்கணுன்றதுக்காக தான் நான் அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறதா சொன்னேன். ஆனா, அவ என்னை கேட்குற அளவுக்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டேன். இனிமே அவ சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருந்தா தானே வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் மேடம் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் புடவையே காட்டுறாங்க. புடவைய பார்த்த உடனே இந்த புடவை நல்லா இல்ல, அந்த புடவை நல்லா இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஒரே நிமிஷம் மேலே இருக்கிற பிங்க் கலர் புடவைய மட்டும் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, மேலே இருக்கிற பிங்க் கலர் புடவைய எடுத்து காட்டுறாங்க. சரவணனுக்கு அந்த புடவை ரொம்பவே புடிச்சு போயிடுது. அதனால மயிலுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கும். ரூ. 1000க்கு உள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சரவணன் வந்து அந்த புடவையவே ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது என் மயிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பில்லையும் குடுத்துட்டு, பூக்கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. கூடவே பூவையும் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மீனாவும் ராஜும் இருந்துட்டு, எப்படியோ ஒரு வழியா அத்தை கூட மயிலக்காவையும் சேர்த்தி அனுப்பியாச்சு. அதனால நம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் டெக்கரேஷன் பண்ணிடலாம். இவங்க எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் குடுப்பாங்க. இது முன்னாடியே சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜுவும் மீனாவும் புலம்பிட்டே பலூனால ஊதிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுகன்யா வராங்க. சுகன்யா இருந்துட்டு, "யாருக்காச்சும் பர்த்டேவா? அதனால தான் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறீங்களா? நான் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த வீட்டில் இருக்குன்றது தான் ஒரு பேர். ஆனால் இந்த வீட்டில் என்ன நடக்குது, எப்போ நடக்குதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சொல்லுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ராஜி இருந்துட்டு சொல்ல போகிறாங்க. மீனா இருந்துட்டு, "அது எதுக்காக நம்ம இவங்கக்கிட்ட சொல்லணும்? இவங்கக்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதனால் ராஜியும் சொல்கிறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செந்திலும் கதிரும் வீட்டுக்கு கேக்கோட வராங்க. "பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே பலூனெல்லாம் ஊதி வச்சுருக்கீங்க. ஏங்க நீங்கள் எப்போவுமே இவ்வளோ கடைசி நேரத்தில் தான் சொல்வீங்களா? முன்னாடியே சொல்லியிருந்தேன். இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கலாமல்ல. ஏதோ இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இதுவே அண்ணன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ணன் அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தாரு. கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அன்னிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வரதா சொன்னார். நாங்கள் கேக்கு கேட்டோம். ஆனால் அண்ணன் இருந்துட்டு கேக்குக்கு நிறைய செலவாகும். அப்பா எவ்வளோ கொடுக்குவாருன்னு தெரியல. அதனால் கேக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாம் கேக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டையும் இந்த அளவுக்கு மாற்றி வச்சுட்டோம். அண்ணன் இதை பார்த்தோன்னு பயங்கர சர்ப்ரைஸாக ஆக போகுது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கதிரெல்லாம் பேசிக்கிறாங்க. "ஓ, இது எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கேட்கவும், செந்தில் வந்து எதுவுமே பேசுறதில்ல. அதனால் கதிர் இருந்துட்டு, "அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதனால் அண்ணன் வந்து அன்னிக்கு gift கொடுக்குறதா நினைக்கிறாரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். சரி நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கவும், "இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம்." அப்படின்ற மாதிரி கதிரும் செந்திலும் வந்து சொல்லிடுறாங்க. "நான் எப்படி நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து சும்மா நின்றுட்டுருக்க முடியும்? நானும் ஏதாச்சும் பண்ணுறேனே ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. "ப்ளீஸ் நான் ஏதாவது பண்ணுறேனே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலூனெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்ருக்காங்க. சுகன்யாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் வந்துடுறாரு. கையில் கிஃப்டோடு வந்துட்டுருக்காரு. அதை வீட்டை பார்த்த உடனே பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. "என்னடா இது இவ்வளோத்தையும் பண்ணி வச்சுருக்கீங்க? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அப்படியே விட்டுற முடியுமா? அதனால தான் நாங்களே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம்." "ஆமாம், அப்பா காசு கொடுத்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொடுத்தாரு. ரூ. 1000 கொடுத்தாருடா. அதுக்காக மயிலுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன்." "ஓ, புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? மாமா ப்ளீஸ் நாங்கள் அந்த புடவையை பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், "இது ரொம்ப அதிகமான விலை கொடுத்தெல்லாம் வாங்கலை. பரவாயில்ல மாமா, கம்மியாக இருக்கிற விலையில இருக்கிற புடவை தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொடுங்க மாமா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே அந்த புடவை பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது தோணியிருக்கா? பார்த்தீங்களா, சரவணன் மாமா மயிலாக்காவுக்காக புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னப்பா என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா, நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த புடவை ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அக்காவுக்கு இந்த புடவை ஏற்ற புடவையே இருக்குது. அக்காவுக்கு இந்த புடவை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதே மாதிரி இந்த புடவைய அக்கா கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நிஜமாக இது மயிலுக்கு பிடிக்கும் இல்லை? கண்டிப்பாக பிடிக்கும் மாமா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் ராஜியும் வந்து சொல்லிடுறாங்க. சரவணை வச்சுக்கிட்டே நம்ம செந்தில பிடிச்சி மீனா பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரசனையே இல்லைங்க. இது வரைக்கும் எனக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? மாமா இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால இந்த கிஃப்ட்டு பாருங்கள், இந்த புடவையை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்ன இந்த விஷயத்துலேயும் என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி வச்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லுவோம். ஏப்பா மீனா, நானே ஏதோ ஒரு புடவையை வாங்கிட்டு வந்தேன், நீ ஏப்பா செந்தில பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க? அவன் முதல் மாதம் சேலரி வாங்கினா இதை விட பெருசாகவே உனக்கு ஏதாச்சும் பண்ணுவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பண்ணுவார் பாருங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பழனியும் பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரல்லன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிடக்குறாரு நம்ம சரவணன். கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீறி ஏதாவது சொல்லட்டுமே, அப்புறமா பார்த்துக்கலாம், இதோ சொல்லிட்டாரல்ல ரவுடி, இவரை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் நம்ம கதிரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனியும் பாண்டியனும் ரூம்குள்ளே வந்த உடனே வீடே பயங்கரமாக இருக்குது. பலூனெல்லாம் கட்டி டெக்கரேஷனெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே மீனா இருந்துட்டு, நான் வேலைக்கு போனதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கல்ல, ராஜியும் போலீஸாக பற்றி சந்தோஷப்பட்டீங்கள, அதனால் இப்போ அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்கரேஷனெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு மயிலுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்கப்பா பில்லு அப்படின்னு சொல்லிட்டு பில்லு எடுத்து காட்டுறாரு. உடனே பழனி இருந்துட்டு, ஐயோ இவன் வேற அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே, இவனால தான் மச்சாங்கிட்ட நாங்கள் அடிக்கடிக்கே திட்டு வாங்கிட்டு இருக்கோம், ஐயோ நாங்கள் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்புவோம். பாண்டியன் இருந்துட்டு, இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தான் கணக்காக காட்டிக்கிட்டு இருக்கான், எடுத்து உள்ள வைடா, மயில் இதை புடவை காட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை காட்ட சொல்கிறாங்க. மயிலுக்கு இந்த புடவை ரொம்பவே சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. அட அப்பாவே சொல்லிட்டாரு, மயில் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக இந்த புடவை மயிலுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது போயும் உங்கள் அம்மா கூடவா அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டுருக்கீங்க, ஏற்கனவே நல்ல நேரத்தில் போனாவே அவர் 1008 வேண்டுதலை வைப்பா, இப்போ என்னென்ன வேண்டுதலாம் வச்சுட்டு ரிட்டன் வர போகிறால, விடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லாரு. உடனே ராஜி இருந்துட்டா அம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ள கோமதியும் மயில அரசியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் வரத்துக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தனா, ஆனால் முடியலைங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. என்னென்ன வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது, என்ன ஆச்சு, யாருக்காவது பர்த்டேவா? ஆனால் இப்போ தானே எல்லாரோட பர்த்டேவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதை சரவணன் மாமா தான் டெக்கரேஷன் பண்ண சொல்லிக்கிறாரு, கிஃப்டெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான், ஓ அப்பாவாக போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில் கேக்கெல்லாம் வெட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், ஐயோ அப்பான்னு சொன்ன உடனே என் பிள்ளையோட முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரவணனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வெக்கலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு.
அதுக்கு அடுத்து தான் மயில இருந்துட்டு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். மாமா அக்கா கிட்ட கிஃப்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ம புடவை எடுத்து கொடுக்குறாங்க. மாமா எனக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்கவும், ஆமாம் மயில் உனக்கு தான் இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த புடவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அப்பாடா இப்போயாவது இவருக்கு என் மேலே இருந்த கோபம் போயிருக்கேன், குழந்தைக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மயிலோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர்கிட்டயே பர்மிஷன் வாங்கிட்டாங்களாம். அவங்களும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களாம். மயிலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. செக் பண்ணணுமா, ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்கிறாங்க. குழந்தைய முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம், குழந்தை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைய பற்றி பேசின உடனே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. டேய் சரவணா, அப்பாவாக போகிற ஒரே சந்தோஷந்தாண்டா உன் முகத்தில். அப்படி நேற்று தான் நீ பொருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே நீ வளர்ந்து உனக்கு கல்யாணம் ஆகி இப்போ நீயே அப்பாவாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அம்மா நீங்கள் வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்திலே செவந்த கிடக்கிறாரு நம்ம சரவணன். அதுக்கு அடுத்து தான் மயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தா இப்போ தான் இவங்க கேக்கெல்லாம் வெட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லவும், டேய் உன் அவசரம் என்னன்னு எனக்கு புரியுதுடா, கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருந்துட்டு, ஆமாம் இந்த புடவைன்னு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கோமதி இருந்துட்டு, ஆமாண்டி இவன் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் கூட அந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, பின்ன என் புள்ள உனக்கு பார்த்து பார்த்து ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், எனக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி, அது வாங்கி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் இந்த புடவை உனக்கு தான், உன்னோட சந்தோஷத்துக்காக தான், நீ சந்தோஷமாக இருந்தால் தானே வயிற்றில் இருக்கிற நம்ம குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த புடவை மட்டும்தான் என்னுடையது, மற்ற இந்த டெக்கரேஷனு இந்த கேக்கு எல்லாம் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணன் தான் இது எல்லாமே என்ன பண்ண சொன்னார், அதனால தான் இது எல்லாத்தையும் நான் மீனா ராஜி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம், மற்றபடி இது எல்லாமே அண்ணனோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. மாமா உண்மையாவா நீங்கள் எல்லாம் எனக்காக தான் பண்ணீங்களா? ஆமாம் மயில் இது எல்லாமே உனக்காக தான் பண்ணது. எப்படி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கா, இங்கே பாரு கேட்க பாரு எப்படி இருக்குன்னு, இது நீ இது நான் இது நமக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் வரைஞ்சிருக்கிற அந்த பொம்மையோட ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. அதை மயில் பார்த்தோன்னா ஐயோ வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுகன்யா இருந்துட்டு இப்போ தான் மயிலோட முகத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, ஆமாம் ஆமாம் இந்த குடும்பம் சந்தோஷமாக தான் இருந்தது, எப்போ காலீடு எடுத்து வச்சியோ அப்போவே இந்த குடும்பம் சந்தோஷமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏய் கோமதி இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, முடிஞ்ச கதையெல்லாம் இது இப்போல்லாம் பேசாத. இப்போ சரவணனுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால அவன் மயிலுக்காக பார்த்து பார்த்து 1000 ரூபாய்க்கு உள்ளேயே ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஆனால் இவங்களாம் அப்படியா, 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் செலவை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிரையும் நம்ம செந்திலையும் டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம்மா கல்யாணம் ஆனதுலேருந்து மீனாவுக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு என்றைக்கும் ஒரு நாளும் சொன்னது கிடையாது, ஆனால் இப்போ மட்டும் நான் தான் எல்லா செலவும் பண்ணுற மாதிரியே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு
செந்தில் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, "என்னங்க வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் செந்தில பிடிச்சு திட்டி விடுறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேக் வெட்டலாமே, கேக்க வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியும்? மயிலு, "டேய் சரவணா, கேக்க வெட்டுங்களேன்டா" அப்படின்ற மாரி கோமதி வந்து சொல்றாங்க. உடனே பழனி இருந்துட்டு, "ஆமாண்டா மாப்ள, சீக்கிரமா கேக்க வெட்டுங்கடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மாமா மாமா உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் தங்கமயிலும் சேர்ந்து அந்த கேக்கை வெட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற பாண்டியன் ஸ்டோரி எபிசோடில் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.